ஹலோ அர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து லவ் ஆஃப்டர் மேரேஜ். சரி நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜங்குக்கு வந்து டின்னர்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து ரூம்குள்ளே வந்து வரான். பார்த்தா வந்து டேங் வந்து அந்த பால்கனியில் நின்று பார்த்துட்ருக்கான். அப்போ ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கோட பேக்கையே பார்த்துட்ருக்கான். பார்த்துட்ருக்கும் போது அப்படியே அவன் கண்ணை மூடி கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்லிவிட்டு நான் டின்னர் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹங் வந்து திரும்பி பார்க்குறான். சரி வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வந்து உட்காடுறாங்க. அப்போ வந்து ஜங்குக்கெலாம் டப்பாவெலாம் தூக்கி வெளில வைக்கிறான். அப்போ டேஹங் வந்து எல்லா பாக்ஸும் ஓப்பன் பண்ணி வைக்கிறான். அப்போ வந்து அந்த பக்கம் தள்ளி கொஞ்சம் இருக்குது. அதை வந்து டேஹங் வந்து அப்படியே லீன் பண்ணி எடுக்க போகிறான். அப்போ பார்த்தா அவனோட ஷர்ட் வந்து மேலே ஏறி அவனோட வயிறுலாம் தெரியுது. ஜங்குக்கு வந்து அதை பார்த்துட்டு அப்படியே ஜொல்லு விட்டுட்டு உட்காந்துருக்கான். அப்போ தான் ஜங்குக்கு வந்து தெரியுது அவன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னேன். உடனே வந்து டக்குன்னு வந்து டேஹங்கோட கையை வந்து பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு நீ உட்காரு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அப்படியே கன்ஃபியூஷனோட பார்க்குறான். ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜங்குக்கு வந்து ஒன்றும் இல்லை நீ பேசாமல் உட்காரு நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கே எல்லாத்தையும் ஓப்பன்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து டேங்கை பார்க்காம அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கான். டேஹங் வந்து இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போன போதுன்னு விட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கான். இவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சோடனே எல்லாம் க்ளீன் ஆகிட்டு போய் படுத்துடுறாங்க. படுத்தோடனே டேஹங் வந்து ஜங்குக்கை வந்து பார்க்குறான். ஜங்குக்கு வந்து அப்படி அந்த பக்கமாக திரும்பி படுத்திருக்கான். அப்படியே டேஹங் வந்து ஜங்குக்கோட பேக்கையே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கடுத்து அவனும் தூங்கிடான். ஆனால் வந்து இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து தூங்கவே இல்லை, முழிச்சிட்டு தான் இருக்கான். அவனுக்கு வந்து ஃபுல்லாக டேஹங் பற்றியே நினச்சிட்டே இருக்கான். அவன் அந்த 60 ட்ரெஸ்ஸில் இருந்தது, இங்கே வயிறு தெரிஞ்சது எல்லாத்தையும் அவன் யோசிச்சுட்டு அப்படியே தலையில் கையை வச்சுட்டு படுத்திருக்கான். அப்படியே திரும்பி படுக்கிறான். பார்த்தா டேங் வந்து நேராக படுத்திருக்கான். அப்போ வந்து அவனோட ஷர்ட் வந்து கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது. ஜங்குக்கு வந்து அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்படியே ஜங்குக்கு வந்து மெதுவாக கையை தொடலான்னு சொல்லி கொண்டு போகிறான். பக்கத்தில் போனோடனே இப்படி என்னடா பண்ணுற ஜங்குக் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவங்க திட்டிட்டு இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டு அப்படியே தூங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக தூங்கிடுறான். ஸோ மறுநாள் காலையில் ஆகுது. அப்போ வந்து இவங்க 2 பேரும் வெளில போகலான்னு சொல்லி எல்லாம் ரெடியெலாம் ஆகுறாங்க. ஜங்குக்கு வந்து டேஹங் பக்கம் பார்க்குறதே அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவனை பார்த்தா அவனுக்கு வந்து ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேங் வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு நான் ரெடி போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கை பார்க்குறான். போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வெளில போகிறாங்க. அப்போ வந்து டேஹங் வந்து எப்பயும் போல் வந்து ஜங்குக்கோட கை வந்து பிடிச்சிக்கிறான். அப்போ ஜங்குக்கு வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இவங்க 2 பேரும் போகிறாங்க. கொஞ்சம் தூரம் தான் போகிறாங்க. பார்த்தா மழை வர ஆரம்பிச்சிருது. உடனே வந்து இவங்க டக்குன்னு திரும்பி ரூம்க்கே வந்துடுறாங்க. இப்போ பார்த்தா இவங்க 2 பேர் வந்து லேசாக வந்து ஈரமாக ஆகிட்டாங்க. உடனே வந்து டேஹங் வந்து போய் டவல்லாம் எடுத்துகிட்டு ஒன்று ஜங்கு கொடுத்துட்டு ஒன்று வந்து அவன் வச்சு தொடச்சிட்ருக்கான். நம்மளோட லாஸ்ட் டே இது, இப்போ போய் மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்லிகிட்ருக்கான். ஆமாம் ரொம்ப பேட் டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்கிறான். அப்போ வந்து டேஹங் வந்து அப்படியே நின்று தொடச்சிட்ருக்கான். அவன் ஷர்ட்லாம் கொஞ்சம் வந்து ஈரமாக இருக்கான். அவன் வந்து ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கான். பார்த்தா அவனோட பாடி வந்து தெரியுது. அப்படி ஷர்ட் வந்து அப்படியே டேஹங்கோட உடம்போட ஒட்டி போயிருக்கு. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே டேஹங்கே பார்த்துட்ருக்கான். அவனால் இதுக்கு மேலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியல. உடனே வந்து அந்த டவலை அப்படியே கீழே போட்டுட்டு அப்படியே டேஹங் பக்கத்தில் வந்து போகிறான். டேஹங் வந்து அந்த பக்கம் பார்த்து திரும்பி வந்து வண்டியை தொடச்சிட்ருக்கான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து பக்கத்தில் போய் அப்படியே டேங்கோட இடுப்பில் வந்து கை வைக்கிறான். வச்சோடனே வந்து அப்படியே டேங் வந்து ஸ்டில்லாக அப்படியே நிற்கிறான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே லேசாக வந்து டேங்கோட நெக்கில் வந்து கிஸ் பண்ணுறான். டேஹங் வந்து ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறான். அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து திருப்பியும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே மேலே போகிறான். அப்போ டேஹங்க்கு வந்து ரொம்ப அந்த ப்ரீத் வந்து ஃபாஸ்ட்டாக ஆகுது. அப்படியே ஜங்குக்கு வந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து அப்படியே டேஹங்கை வந்து திருப்பி நிப்பாட்டுறான். இப்போ டேஹங் வந்து ரொம்ப ஷையாக அப்படியே கீழேயே பார்த்துட்ருக்கான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து டேஹங் வந்து அப்படியே ஜங்குக்கை வந்து பார்க்குறான். பார்த்தோடனே பார்த்தா ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கோட சீக்ஸ்லாம் ரெட்டாக இருக்குது. அப்படி அவன் வந்து ரொம்ப ஷையாக அப்படியே நிற்கிறான். ஜங்குக்கு வந்து அப்படி கொஞ்சம் பக்கத்தில் வந்து டேங்கை வந்து ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறான். அதுக்கடுத்து ஐஸ் நோஸ் அப்படியே சொல்லி ஒன்று ஒன்றா கிஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்து லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறான். உடனே வந்து டேஹங் வந்து அப்படி ஜங்குக்கோட ஷர்ட்டை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறான். அப்போ ஜங்குக்கு வந்து கிஸ் பண்ணுறான்னு டேஹங்கும் வந்து கிஸ் பேக் பண்ணுறான். இப்படி கொஞ்ச நேரம் கிஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கோட நெக்கில் வந்து கிஸ் பண்ணுறான். அப்படியே சக்கும் பண்ணுறான். பார்த்தா ஹிக்கிலாம் வந்துடுது. இப்படி ஜங்குக்கு வந்து கிஸ் பண்ணிலாம் முடித்தோடனே அப்படியே டேங் வந்து ப்ரைடல் ஸ்டைலில் வந்து தூக்குறான். தூக்கிட்டு போய் அப்படியே வந்து பெட்டில் வந்து படுக்க வச்சுட்டு ஜங்குக்கு வந்து மேலே வரான்.
இப்போ ஜங்குக்கு வந்து திருப்பியும் அப்படியே டேங்கை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கோட பட்டன் மேலே வந்து கை வைக்கிறான். மேஐ அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து டேஹங் வந்து சரின்னு சொல்லி மண்டையாட்டுறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து பட்டன்லாம் ஓப்பன் பண்ணி அதுக்கடுத்து ஃபுல் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க என்ன நடக்குன்னு சொல்லி தெரியும். அதனால் எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. ஸோ எல்லாம் முடிஞ்சோடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கோட ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேஹங்கும் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு வந்து அப்படியே மூவ் ஆகுறான். அப்போ வந்து டேங் வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ தான் ஜங்குக்கு வந்து புரியுது டேங் வந்து கீழே வந்து பெயின் ஆகுதுன்னு சொல்லிட்டு. உடனே வந்து ஜங்குக்கு வந்து டக்குன்னு நினச்சி நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே வந்து போகிறான். போய் அவன் வந்து டேஹங்காண்டி குளிக்கிறதுக்கு வார்ம் பாத்லாம் ரெடி பண்ணிவிட்டு வெளில வந்து வரான். வெளில வந்தோடனே டேங்கை வந்து அப்படியே திருப்பி ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போய் அப்படியே அந்த தண்ணியில் வந்து உட்கார வைக்கிறான். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து ஸ்மைல் பண்ணுறான். சரி நீ வந்து கொஞ்சம் இதில் ரெஸ்ட் எடு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து டக்குன்னு ஜங்குக்கோட கையை வந்து பிடிச்சிடுறான். போகாத என் கூட இரு அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கோட லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு இல்லை நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து வெளில போகிறான். வெளில போய் அவன் வந்து பெட்ஷீட் எல்லாத்தையும் வந்து மாற்றுறான். எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஜங்குக்கு வந்து திருப்பி உள்ளக்குள்ளே போகிறான். உள்ளக்குள்ளே போனால் டேங் வந்து அப்படியே அந்த பாத் டப்பில் அப்படியே தூங்கிடுறான். உடனே வந்து டேங் பார்த்து ஜங்குக்கு வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஐயோ என்னோடய ஹஸ்பண்ட் இவ்வளோ க்யூட்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பக்கத்தில் போய் டேங் வந்து சூப்பரான். எந்திரி பெட்டில் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு சொன்னோடனே டேங் வந்து அப்படி லேசாக வந்து கண்ணை திறந்து பார்க்குறான். பார்த்தோன்னே ஜங்குக்கு வந்து டேங்கை வந்து ஹெல்ப் பண்ணுறான். அவனுக்கு எல்லாம் தொடச்சலாம் விட்டு பாத்ரூமை வந்து மாட்டி விட்டு டேங்கை வந்து திருப்பி ஜங்குக்கு வந்து தூக்குறான். தூக்குனோடனே டேங் வந்து அப்படியே ஜங்குக்கோட செஸ்ட்டில் வந்து அப்படியே தலை வச்சு அப்படியே தூங்குறான். அப்போ வந்து ஜங்குக்கு போய் அப்படியே பெட்டில் வந்து படுக்க வச்சுட்டு ஜங்குக்கு வந்து டேங் பக்கத்தில் படுத்துட்டு அப்படியே டேங்கை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே இவங்க 2 பேர் வந்து தூங்கிடுறாங்க. ஸோ ஈவினிங் ஆயிடுது. அப்போ வந்து டேஹங் வந்து அப்படியே எழுந்திரிக்கிறான். பார்த்தா வந்து ஜங்குக்கு வந்து அவன் பக்கத்துலேயே இல்லை. அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான் ஜங்குக்கு வந்து இருக்கானான்னு சொல்லி. ஆனால் ஜங்குக்கு வந்து இல்லை. இப்போ டேஹங் வந்து எந்திரிச்சு உட்கார பார்க்குறான். அப்போ வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் பெயின் ஆகுது. அப்புறம் வந்து டேங் வந்து எல்லாமே ஞாபகம் வருது. அப்படியே அவன் ப்ளஷ் பண்ணிவிட்டு கீழே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அப்போ வந்து அவன் வந்து அந்த பாத்ரூமை வந்து பார்க்குறான். அது வந்து கொஞ்சம் விலகி இருக்கு. ஒன்று எல்லாம் சரி பண்ணிவிட்டு உட்காந்துருக்கான். அப்போ தான் ஜங்குக்கு வந்து வெளிலேருந்து உள்ளக்குள்ளே வரான். நீ எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து ஆமான்னு சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து ஒரு பேக்கில் வந்து கவரில் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அதை அங்கே வச்சுட்டு டேங் பக்கத்தில் வந்து உட்காரான். இப்போ அவனுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, இன்னும் வலிக்குதா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். கேட்டோடனே டேஹங் வந்து அப்படியே ப்ளஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து டக்குன்னு அந்த பேக் கொண்டதுனால அதுக்குள்ளேருந்து ஒரு மாத்திரையை எடுத்து டேங்கிட்ட தரான். இது வந்து பெயின் கில்லர், இதை சாப்பிடு உனக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தரான். அப்படியே பக்கத்தில் இருக்க தண்ணி பாட்டிலையும் எடுத்து தரான். உடனே வந்து டேங் வந்து மாத்திரையை வந்து சாப்பிட்றான். சாப்பிட்டோன்னே ஜங்குக்கு வந்து நீ லஞ்சே சாப்பிடல, அதனால தான் நான் சாண்ட்விச் வாங்கிட்டு இருந்தேன், இந்தா இது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஒரு சாண்ட்விச் எடுத்து தரான். தந்தோடனே டேஹங்க்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ஏன்னா ஜங்குக்கு வந்து அவனை ரொம்ப நாளாக பார்த்துக்கிறான்னு சொல்லி. நீ சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே இந்தா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து இன்னொரு சாண்ட்விச் எடுத்து சாப்பிட்றான். இவங்க 2 பேரும் சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே டேங் வந்து எந்திரிக்கலான்னு சொல்லி எந்திரிக்க பார்க்குறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கை வந்து தூக்குற மாதிரி போடுறான். உடனே வந்து டேங் வந்து ஜங்குக்கு நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து இல்லை உனக்கு வலிக்கும்ல, அதனால தான் நான் உன்னை போய் தூக்கிட்டு போய் விடுறேன், எங்கே போகணுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து இல்லை என்னால் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ஷோரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஷோர் தான், நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு டேஹங் சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு சரின்னு சொல்லி விட்டுறான். டேஹங்க வந்து எந்திரிச்சு நிற்க வந்து ஜங்குக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான். அப்போ வந்து டேங் வந்து அப்படியே போய் கபோர்டை வந்து ஓப்பன் பண்ணுறான் ட்ரெஸ் எடுக்க. ஆனால் பார்த்தா அது வந்து ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்குது, மித்த எல்லாமே எம்டியாக இருக்குது. உடனே வந்து டேங் வந்து கன்ஃபியூஷனோட பார்க்குறான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து சொல்கிறான், நான் வந்து ஏற்கனவே எல்லாமே பேக் பண்ணிட்டேன், நீ வந்து ரெடி ஆகிட்டு வா, நம்ம வந்து கொஞ்சம் வெளில போய் சுற்றிட்டு அப்படியே டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஃப்ளைட்டில் வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ஓ சரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அப்படியே பாத்ரூம்குள்ளே போய் ரெடி ஆகிட்டு வெளில வரான்.
அப்போ வந்து டிரைவர் வந்து உள்ளக்குள்ளே வந்து இவங்களோட பேக்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டேங்கை பார்த்து கேட்குறான். டேங்கும் சரின்னு சொல்லிடுறான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து கை தரான். உடனே வந்து டேங் வந்து என் கையை பிடிச்சிட்டு இவங்க 2 பேர் வந்து போகிறாங்க. ஸோ கைஸ், இதுதான் இந்த எபிசோட். நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை, டேக் கேர்.